ஹாய், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வேஸில் புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கு விட்டுருக்காங்க. செக்ஷன் கண்ட்ரோலர். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து புதுசாக நோட்டிஃபிகேஷன் நேற்று விட்டுருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் யார் அப்ளை பண்ணலாம், என்னென்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன்ங்கிறது வீடியோவில் பார்ப்போம். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நேற்று தான் விட்டுருக்காங்க. 14/09 அன்றைக்கி தான் எக்ஸாம்க்கான வெப்சைட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு 15/9/2025 வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறமேட்டு என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் October 16 வரைக்கும் இருக்குது. கரெக்டாக 1 month டைம் இருக்குது நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு. அப்புறமேட்டுக்கு கரெக்ஷன் விண்டோன்னு சொல்லுவாங்க. கரெக்ஷன் நீங்கள் ஏதாச்சும் அப்ளை பண்ண மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கரெக்ஷன் விண்டோ இந்த டைம் 17 வந்து 26 இந்த 10 days கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் மிஸ்டேக்ஸை சரி பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஸ்கிரைப் வேணும் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டேட் வந்து இன்னும் 10 days எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா level 6 எக்ஸாம். நேம் ஆஃப் த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் கண்ட்ரோலர் level 6. level 6 ஸ்டார்டிங் சேலரியே 35,400 வரும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A2 இருக்கணும். இதெல்லாம் பின்னாடி வீடியோவில் பார்ப்போம். உங்கள் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் யூஆராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 20 to 33 ஏஜ் இருக்கணும். டோட்டல் வேகன்சி 368 வேகன்சிஸ் இருக்குது. இது மொத்தம் ஆர்ஆர்பி மொத்தம் இந்தியா ஃபுல்லாக 368 வேகன்சி இருக்குது. பின்னாடி வந்து சென்னையில் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கேண்டிடேட்ஸ் முக்கியமான என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. உங்கள் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து A2 ஸ்டாண்டர்டு. ஸோ A2 ஸ்டாண்டர்ட்னா பின்னாடி வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் எக்ஸாம். இதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டேஜ். ஆக்சுவலி 2 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா CBT. செகண்ட் ஸ்டேஜ் வந்து CBATன்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஓகேவா? இதுக்கு எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் நடக்கிறது வந்து CBT நடக்கும். CBTயில் வந்து இன்டூ 8 times எடுப்பாங்க. இன்டூ 8 times எடுத்துட்டு எதுக்கு அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு எடுப்பாங்க. ஸோ நீங்கள் அது கிளியர் பண்ணது வச்சு 2 மார்க்குமே ப்ளஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி CBT 1க்கும் CBAT 2 மார்க்குமே வந்து இந்த எக்ஸாம் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். அப்புறம் போஸ்டிங் கிடைச்சிடும். இது சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு 1/3. அதே மாதிரி வெயிட்டேஜ் ஆஃப் CBTக்கும் CBATக்கான வெயிட்டேஜ் மார்க் சொல்லிட்டாங்க. ஸோ CBT வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70% வெயிட்டேஜ் CBT கொடுத்துருவாங்க. ஓகேவா? 70% வெயிட்டேஜ் இங்கே இருக்கும். அதுக்கு 30% வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா CBATக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அப்போனா 2 ஸ்டேஜுமே கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 70%க்கும் CBAT 30% இருக்குது. ரெண்டுமே ஸ்கோரிங் பேப்பர் தான். ரெண்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சு தான் ஆகணும். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜென்ரலாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண எதுவுமே இருக்காது. பட் நீங்கள் OBCயாக இருக்கீங்க, EWSஆக இருக்கீங்க, SC STயாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான ரிலவெண்ட் டாக்குமெண்ட் வந்து அதுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரீசன்ட் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரீசன்ட் ஃபோட்டோஸ் கேட்பாங்க. அப்புறம் 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட்லாம் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் இதில் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ். இதுக்கு ஒரே ஒரு போஸ்ட் தான். ஸோ ப்ரிஃபரன்ஸ் கிடையாது பெருசாக. ப்ரிஃபரன்ஸ் அதான் கொடுத்தாகணும். நீங்கள் அதே மாதிரி எந்த சார்ஜ் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த சார்ஜ் பண்ண மாட்டாங்க. வேகன்சி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் A2 ஸ்டாண்டர்ட். இதுதான் முக்கியமானது. இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து A2 ஸ்டாண்டர்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணாங்க. A2 ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட். அதாவது உங்களுக்கு பிபி இருக்கக்கூடாது, சுகர் இருக்கக்கூடாது, வேறு எந்த ஹார்ட் ப்ராப்ளம் இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதான் ஃபிசிக்கலி ஃபிட் இன் ஆல் த ரெஸ்பெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் விஷன் வந்து 6/9 வித்தவுட் கிளாஸ். இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணால் கிளாஸ் போட்டுருக்கூடாது. கிளாஸ் போட்டால் நீங்கள் அன்ஃபிட். அதே மாதிரி நியர் விஷன் வந்து 0.6 இருக்கணும். அதே மாதிரி 6/9 ஸோ 6/9 தான் இருக்குது. ஸோ நீங்கள் வித்தவுட் கிளாஸ் 6/9 இருந்தாவே போதும் இந்த எக்ஸாமுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலர் விஷன் நீங்கள் இஷிஹாரா டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அது வந்து கலர் விஷன் டெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கணும். ஆன்லைனில் போட்டால் இஷிஹாரா டெஸ்ட் வரும். நெக்ஸ்ட் பைனாகுலர் விஷன் டெஸ்ட் இருக்கும், நைட் விஷன் டெஸ்ட். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்களா, ஃபிட்டாக செக் பண்ணிட்டு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யார் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி யூஆராக இருந்தால் 20 to 33 இருக்கணும் ஏஜ். ஓகேவா? அப்போ நீங்கள் OBCயாக இருந்தீங்க, SC STனா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ அதான் என்னன்னு பார்ப்போம். சொன்ன மாதிரி ஏஜ் குரூப் வந்து 20 to 33 இருக்கும். நீங்கள் UR EWSஆக இருந்தீங்கன்னா
02/01/993 அதுக்குள்ள அதுக்கப்புறம் பிறந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி பிறந்ததை அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஓபிசியா இருந்தீங்கன்னா 1990 பிறந்திருக்கணும் இந்த டேட்குள்ளார. அதே மாதிரி SC/STக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதான் கொடுத்துருக்காங்க ரிலாக்ஸேஷன் ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்க 3 years, 5 SC/STக்கு 5 years, எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா 3 years ஆஃப்டர் டிடக்ஷன் லென்த் ஆஃப் சர்வீஸ் ஃப்ரம் த ஏஜ், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இந்த எக்ஸாம் யார் அப்ளை பண்ணா, எனி டிகிரி, நீங்கள் எந்த டிகிரி வச்சிருந்தீங்கனாலும் இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணால் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees. அதே மாதிரி 200 வந்து உமன்ஸுக்கும் SC/STக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸும் 250, அப்புறம் UR OBC EWSலாம் வந்து 500 வந்து அப்ளை ஃபீஸிங் இருக்கும். அது ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிடுற அதெல்லாம் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதையும் கொடுத்துருப்பாங்க. ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாம் ஃபீஸ் வந்து 400 or 250 வந்து உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, யார் யார் அப்ளை பண்ணலாம், ஓபிசினா ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்ல பெருசாக. அதே மாதிரி EWSோட குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ரிசர்வேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பெருசாக தேவையில்ல. நெக்ஸ்ட் யார் என்ன கொடுத்துருக்காங்க, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தேவையில்ல. வேறு என்ன முக்கியமானது, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து CBT சிங்கிள் ஸ்டேஜ் CBT எக்ஸாம் இருக்கும், அப்புறம் CBAT, நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் சொன்ன மாதிரி தான். இது வந்து 70% வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ், 30% வெயிட்டேஜ் வந்து இது மொத்தம் 8 எடுப்பாங்க. மொத்தம் எத்தனை வேகன்சி இன்ட்டு 8 வந்து CBAட்டுக்கு உங்களுக்கு குவாலிஃபை பண்ணுவாங்க. எக்ஸாமோட பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 120 minutes, அதாவது 2 hours எக்ஸாம். மொத்தம் வந்து 100 marks, 100 questions கேட்பாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. CBAட்டுக்கு வந்து மல்டிபிள் ஷிஃப்ட் எக்ஸாம் நடக்கும். சிலபஸ் கொடுத்துறாங்க, இது முக்கியமானது. சிலபஸ் ஆஃப் CBT வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆப்டிடியூட் ரீசனிங் மட்டும்தான் இருக்குது. ஆப்டிடியூட் ரீசனிங் அப்புறமேட்டுக்கு வந்து ஜென்ரல் தான் மொத்தமாக இதாக இருக்குது. உங்களுக்கு இதில் GSO இல்லை வந்து ஜென்ரல் அவேர்னஸோ ஒன்றுமே கிடையாது. மேக்ஸ்க்கு 60 மார்க்கு, லாஜிக்கல் கேபிலிட்டி 20 மார்க்ஸ், மென்டல் ரீசனிங் 20 மார்க்ஸ், அவ்வளோதான் மொத்தமாக. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸில் இது வந்து ஆப்டிடியூடு, அப்புறம் டேட்டா அனலிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. உங்களுக்கு சார்ட்டு கிராஃப்லாம் கொடுத்துருவாங்க. அந்த சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணி கீழே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் லாஜிக்கல் கேபிலிட்டிஸ் வந்து கிளாக்ஸ், சிலிண்டர்ஸ், பிளட் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி ட்ரீ இதெல்லாம் இருக்கும். ரீசனிங் படிச்சிருப்பீங்களா, ரீசனிங் தான் அது. நெக்ஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேராகிராஃப் கீழே சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மென்டல் ரீசனிங் வந்து இது ரீசனிங்கில் தான் வரும். ஸோ இந்த ரீசனிங் என்னென்ன இருக்கும் அப்படின்னா கோடிங், டீகோடிங், சீரியஸ், நெக்ஸ்ட் ஐடென்டிஃபைங் இதுதான் சீரியஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோடிங், டீகோடிங், இது ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் CBAT என்ன சிலபஸ் அப்படின்னா அந்த சிலபஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க என்னென்னு. ஸோ அது இருக்கும். இதுக்கு வந்து 30% ஆஃப் மார்க் இருக்கும். ஆக்சுவலி T ஸ்கோர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு செக்ஷன் இருக்கும், ஒவ்வொரு செக்ஷன்லையும் T ஸ்கோர் வந்து 42+ எடுத்தீங்கன்னா இது பேப்பர் கிளியர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இது 30% வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அதோட சிலபஸ் வந்து பின்னாடி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நார்மலைசேஷன் மார்க், நிறைய ஷிஃப்ட் எக்ஸாம் நடக்கும். ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் ஒவ்வொரு நார்மலைசேஷன் மார்க் வச்சு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் RRB அப்ளை government.in ஒரு வெப்சைட் இருக்கும், அதான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஆதார் கார்டோட வெரிஃபை கனெக்ட் பண்ணியிருக்கணும் உங்கள் அக்கௌண்ட்டை. ஸோ அப்போ தான் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும் உங்களால். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு கொடுத்துருப்பாங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தேவையில்லை பெருசாக இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி கொடுத்துருப்பாங்க. சொன்ன மாதிரி இது வந்து A2 ஸ்டாண்டர்டு லெவல் 6 செக்ஷன் கண்ட்ரோலர் அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வேகன்சி உங்களுக்கு தெரியும் 368. ஆனால் நம்ம அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ஜோன் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அது என்ன ஜோன் அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இதில் ஹையஸ்ட் வேகன்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த 36, அதாவது பிலாஸ்பூர்ல அதிகமான வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் அதிக வேகன்சி கொல்கத்தாவில் இருக்குது. அதுக்கப்புறம் அதிக வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செகந்திராபாத்தும் திருவனந்தபுரத்தும் இருக்குது. நம்ம சென்னைக்கு எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி இருக்குது. URல 3 வேகன்சியும், OBC SCல வந்து 1 வேகன்சியும், தானே அது URல 3 வேகன்சியும், SCல வேகன்சி இல்லை, STக்கு ஒரு வேகன்சி இருக்குது, OBCக்கு ஒரு வேகன்சி இருக்குது. ஒரு வேகன்சி இருக்குது, மொத்தம் 5 வேகன்சி இருக்குது. ஸோ சென்னை ஜோனில் வெறும் 5 வேகன்சி தான் இருக்குது. இது மாதிரி எக்ஸாம் வந்து மேக்ஸிமம் யாருமே அப்ளை பண்ண மாட்டாங்க, காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். இந்த எக்ஸாம் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸ் வந்து எக்ஸாம் நிறைய, நம்ம சென்னையில் வேகன்சி கம்மியாக இருக்கனால நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாம் ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணி கிராக் பண்ணிடலாம். அது இல்லாமல் நீங்கள் அதுதான் அப்ளை பண்ணணும்னு ஒன்றும், சென்னை தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. அதிக வேகன்சி இருக்குது திருவனந்தபுரத்துலையோ இல்லை கொல்கத்தாலையோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேறு என்ன கொடுத்தாங்க, அவ்வளோதாங்க. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் மொத்த விஷயமே. இது லெவல் 6 எக்ஸாமில்
இதுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிபிடி இருக்குது, அப்புறம் சிபேட் இருக்குது, டாக்குமெண்ட், அப்புறம் மெடிக்கல், இவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸாம் வந்து வேகன்சி கம்மியாக இருந்தாலும் யாரும் அப்ளை பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து ரீசனிங்கோ ஜென்ரல் சயின்ஸோ இல்லை ஜென்ரல் ரீசனிங்கோ படிக்கணும் அவசியம் கிடையாது. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணால் இந்த எக்ஸாம் ப்ராசஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மந்த்லேயே முடிஞ்சிடும். ஸோ இந்த எக்ஸாம் தயவு செஞ்சு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். இந்த எக்ஸாம் பற்றி வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும், இந்த எக்ஸாம் ஏதாச்சும் கோர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்களால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவோம். தேங்க்யூ.